தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக இணையதளத்திற்கு தங்களை வரவேற்கிறோம். இந்த பதிவின் மூலம் ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் பணிக்கான இணையதள விண்ணப்பம் எவ்வாறு நிரப்ப வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த முயல்கிறோம். இந்த விண்ணப்பம் 3 நிலைகளாக உள்ளது. 1. ஆரம்ப நிலை விண்ணப்பம். 2வது ஆவணங்களை பதிவேற்றும் நிலை. 3வது விண்ணப்ப கட்டணம் செலுத்தும் நிலை. விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய www.arasubus.tn.gov.in என்ற முகவரிக்கு சென்று லேட்டஸ்ட் நியூஸ்க்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அங்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க என்ற பட்டனை கிளிக் செய்யவும். முதலில் ஆரம்ப நிலையில் விண்ணப்பம் எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ஆரம்ப நிலையில் விண்ணப்பத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கும் டிவிஷன் முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு அந்த டிவிஷன் இருக்கும் ரீஜன் தேர்ந்தெடுக்க வேண்டும். எம்டிசி மற்றும் ஏசிடிசி டிவிஷன் மற்றும் ரீஜன் இரண்டிலும் எம்டிசி அல்லது ஏசிடிசி ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு தங்கள் பெயரை பூர்த்தி செய்ய வேண்டும். பெயர் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளது போல் இருக்க வேண்டும். பிறகு தந்தை பெயரை பூர்த்தி செய்ய வேண்டும். பிறகு தங்கள் பாலினத்தை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு தங்களது அலைபேசி எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இதில் தங்கள் அலைபேசி எண்ணை மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். இது தங்கள் அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் வசதி இருந்தால் இதை டிக் செய்ய வேண்டும். இதில் மாற்று அலைபேசி எண் இருந்தால் பதிவிட வேண்டும். இதில் மாற்று அலைபேசி எண் உறுதிப்படுத்துவதற்காக பதிவு செய்ய வேண்டும். இதில் தங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருந்தால் பதிவிட வேண்டும். இதில் மின்னஞ்சல் முகவரியில் உறுதிப்படுத்துவதற்கான மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். மின்னஞ்சல் முகவரி மற்றும் மாற்று அலைபேசி எண் கட்டாயம் இல்லை. பிறகு தொடர்பு முகவரி மற்றும் நிரந்தர முகவரியை பூர்த்தி செய்ய வேண்டும். முகவரியில் மாநிலத்தில் தங்கள் மாநிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். தங்கள் மாநிலம் இல்லையென்றால் அதர்ஸ் என்பதில் தேர்வு செய்ய வேண்டும். தமிழ்நாடு மாநிலமாக இருந்தால் மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும். தமிழ்நாடு அல்லாத மாநிலங்கள் தங்கள் மாவட்டத்தை உள்ளீடு செய்ய வேண்டும். தொடர்பு முகவரி மற்றும் நிரந்தர முகவரி இரண்டும் ஒன்று என்றால் தொடர்பு முகவரி போன்றது என்பதை செக் செய்ய வேண்டும். பிறகு தாங்கள் பிறந்த இடம், அது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தமிழ்நாடு மாவட்டம் இல்லையெனில் அதர்ஸ் என்பதை தேர்வு செய்து மாவட்டத்தை உள்ளிட வேண்டும். பிறகு பிறந்த தேதியை உள்ளிட வேண்டும். அது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளது போல் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு மதம் தேர்வு செய்ய வேண்டும். இது எந்த மதமும் இல்லை எனில் அதர்ஸ் என்பதை தேர்வு செய்து உள்ளிடவும். பிறகு இனம் கம்யூனிட்டி ஐ தேர்ந்தெடுக்கவும். சாதி சான்றிதழில் உள்ளபடி சாதியை உள்ளிடவும். தமிழ் எழுத படிக்க பேச தெரியுமா என்பது உள்ளிட வேண்டும். இது தெரிந்தால் மட்டுமே தாங்கள் தகுதியானவர். பிறகு இந்திய குடிமகனா என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான தகுதியில் தேர்ச்சி இருக்கிறீர்களா என்பது உள்ளிட வேண்டும். நீங்கள் ஒரு முன்னாள் இராணுவ வீரரா என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு 10ஆம் வகுப்பு வாரியம் எஸ்எஸ்எல்சி போர்ட் தேர்வு செய்ய வேண்டும். பிறகு 10ஆம் வகுப்பு சான்றிதழ் எண் உள்ளிட வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி ஆண்டு பதிவிட வேண்டும். ஓட்டுநர் உரிமம் எண், ஓட்டுநர் உரிமம் பெற்ற இடம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் முடியும் தேதி உள்ளிட வேண்டும்.
பிறகு ஐஆர்டி பயிற்சி பெற்றவரா என்பதை குறிப்பிட வேண்டும். ஐஆர்டியில் பயிற்சி பெற்றவர் எனின் கனரக வாகனம் ஓட்டுவதற்கான அனுபவம் தேவை இல்லையெனில் 18 மாதங்கள் கனரக வாகனங்களை ஓட்டியதற்கான அனுபவம் இருக்க வேண்டும். பேட்ச் எண் மற்றும் பேட்ச் தேதி உள்ளிட வேண்டும். கனரக வாகன உரிமம் பெற்ற இடம் மற்றும் பெற்ற தேதியை உள்ளிட வேண்டும். முதலுதவி சான்றிதழ் எண் மற்றும் முதலுதவி சான்றிதழ் முடியும் தேதியை குறிப்பிட வேண்டும். பிறகு கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கான அனுபவ விவரங்களை ஆண்டும் மற்றும் மாதங்களாக கொடுக்க வேண்டும். முன்பே கூறியதைப் போல ஐஆர்டி பயிற்சி பெற்றவர் இல்லையெனில் அனுபவம் குறைந்தது 1 வருடம் 6 மாதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நடத்துனர் உரிமம் எண், உரிமம் பெற்ற இடம், பேட்ச் எண், பேட்ச் தேதி, நடத்துனர் உரிமம் வழங்கப்பட்ட தேதி மற்றும் முடியும் தேதியை குறிப்பிட வேண்டும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து இருக்கிறீர்களா என்பது தெரிவிக்கவும். ஆம் எனில் எஸ் என்று தெரிவித்து, செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் பெயர் மற்றும் பதிவு எண்ணை குறிப்பிடவும். இல்லை எனில் நோ என்று தெரிவிக்கவும். உடல் தகுதிகள். உங்கள் உயரம் மற்றும் எடையை உள்ளிடவும். எடுத்துக்காட்டாக உயரம் 160 சென்டிமீட்டர் எனில் 160.0 என்று உள்ளிடவும். எடை 50 கிலோ எனில் 50.0 என்று உள்ளிடவும். உங்கள் உடலில் உள்ள அடையாளக் குறிகள் 2 உள்ளிடவும். பிறகு தெளிவான கண் பார்வை கொண்டவரா என்பதை தெரிவு செய்யவும். பிறகு பார்வை நிலை, வண்ணக் குருட்டு தன்மையின் நிலையை உள்ளிடவும். பிறகு உடலில் ஏதும் குறைபாடு இல்லாதவர என்பதை உள்ளிடவும். பிறகு சிவில் அல்லது கிரிமினல் குற்றத்திற்காக நீங்கள் எப்போதாவது தண்டிக்கப்பட்டு இருக்கிறீர்களா என்பதை தெரியப்படுத்தவும். ஆம் எனில் அதற்கான விவரத்தை உள்ளிடவும். பிறகு சிவில் அல்லது கிரிமினல் குற்றங்கள் தற்போது நிலுவையில் உள்ளதா என்பதை தெரியப்படுத்தவும். ஆம் எனில் அதற்கான விவரத்தை உள்ளிடவும். பிறகு தேர்வு மையத்திற்கான இடத்தை 1 முதல் 3 பிரெஃபரன்ஸ் ஆக கொடுக்க வேண்டும். பிறகு இந்த பிரையாரிட்டி இல் ஏதேனும் 1 அல்லது அதற்கு மேல் இருக்கிறீர்கள் என்றால் அதை டிக் செய்யவும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதற்கான ஆவணத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த படத்தில் இருப்பதை இங்கு உள்ளிட வேண்டும். பிறகு பிரிவ்யூ சப்மிட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு நீங்கள் பூர்த்தி செய்த அனைத்து விவரங்களையும் இங்கு நீங்கள் சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இங்கு நீங்கள் ஒருமுறை சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்களை திருத்த இயலாது. இந்த விவரங்களை படித்துவிட்டு சப்மிட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இந்த நிலையில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு 4 இலக்க ஓடிபி அனுப்பப்படும். இமெயில் ஐடி கொடுத்து இருக்கிறீர்கள் என்றால் அதற்கும் அனுப்பப்படும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஓடிபிக்கு காலாவதி நேரம் கிடையாது. இதை வைத்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அக்கவுண்டை ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். ஓடிபி ஆக்டிவேட் செய்ய ஓடிபி செயலாக்கம்
என்னும் பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு OTP ஆக்டிவேட் செய்ய விண்ணப்பம் எண், பிறந்த தேதி, OTP மற்றும் இந்த படத்தில் உள்ளது உள்ளிட்டு ஆக்டிவேட் என்னும் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு ஆவண பதிவேற்றம் மற்றும் விண்ணப்ப கட்டணம் செலுத்த பயனாளர் உள்நுழை என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு தங்களது விண்ணப்பம் எண், பிறந்த தேதி உள்ளிட்டு செய்யவும். பிறகு லாகின் கிளிக் செய்யவும். இந்த பக்கத்தில் தங்களுக்கு நிலுவையில் இருக்கும் நிலைகளை இங்கு காணலாம். முதலில் ஆவணப் பதிவேற்றம் செய்ய டாக்குமெண்ட் அப்லோட் என்னும் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு விண்ணப்பதாரர் தங்களது புகைப்படம், கையொப்பம், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம் போன்ற கீழ்க்கண்ட அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். புகைப்படம் கீழே குறிப்பிட்டுள்ள குறிப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பதிவேற்ற பகுதியில் ஒரு கோப்பு மட்டுமே பதிவேற்ற அனுமதிக்கிறது. எனவே பதிவேற்றும் முன் பல பக்கங்களை ஒரு PDF கோப்பாக ஸ்கேன் செய்ய வேண்டும். பதிவேற்றம் முடிந்த பின் ஒவ்வொரு கோப்பையும் வியூ என்ற பட்டன் மூலம் கிளிக் செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தேவையெனில் மீண்டும் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். அனைத்தும் பதிவேற்றப்பட்ட பின் சப்மிட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருமுறை இந்த பட்டனை கிளிக் செய்த பிறகு தங்களது கோப்புகளை மாற்ற முடியாது. இது விண்ணப்ப கட்டண பக்கத்துக்கு சென்றுவிடும். பிறகு தங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். விண்ணப்பம் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டது. நன்றி, வாழ்த்துக்கள்.